நாளிலே தேவனுடைய கரம் கூட இருந்து எல்லையை பெரிதாக்கி ஆசீர்வதித்து தீங்கு அணுகாமல் உங்களை பாதுகாத்து கொள்வார். வாக்குத்தத்தம் என்பது அவருக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஒரு வார்த்தை உங்களுக்கு வந்துச்சுன்னா அந்த வார்த்தையை நீங்கள் அதை இறுக பிடிச்சிக்கிட்டு அதை நீங்கள் முழுவதுமாக என்ன செய்யணும், நம்பணும். இந்த நாளிலே இங்கே உட்கார்ந்துருக்கிற அநேக உள்ளங்களிலே இருதயத்திலே எதை குறித்து அதிகமான ஒரு பாரம் இருக்கிறது, எதை குறித்து அதிகமான ஒரு சிந்தனை இருக்கிறது என்று அலசி ஆராய்ந்து பார்த்தால் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிற ஒரு காரியம் உங்கள் உள்ளத்திலே குறிப்பாக நீங்கள் சொத்து சேர்க்கணும், நகை வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் உங்களுக்கு இல்லை, நல்லது. ஆனால் ஒவ்வொரு உள்ளத்திலும் தான் பெற்ற பிள்ளைகளை குறித்து, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளுடைய திருமண காரியங்களை குறித்து, பிள்ளையுடைய படிப்பு காரியங்களை குறித்து நீங்கள் ஒரு உள்ளத்தில் ஒரு வேதனைப்பட்டு ஒரு கலங்கி தவிக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. கர்த்தர் சொல்கிறாரு, உன்னுடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்க போகிறது, நீ பயப்பட வேண்டாம். அல்லேலூயா. நீ பெற்ற பிள்ளைகளுடைய சமாதானம் ரொம்ப பெருசாக இருக்க போகுது. நம்ம பட்ட கஷ்டங்களும் வேதனைகளும் உங்கள் பிள்ளைகள் என்ன செய்ய போகிறது கிடையாது, பட போகிறது கிடையாது. அதனால் உங்கள் பிள்ளைகள் வாழ்ந்திருப்பார்கள், உங்கள் பிள்ளைகள் உயர்ந்திருப்பார்கள். இதுவரை வந்த போராட்டங்கள், இதுவரை வந்த பிரச்சனைகளை விட்டு விடுங்கள். இனி வரும் நாட்களிலே உங்கள் சந்ததி இவ்வளவாக என்ன செஞ்சுருக்கும், பெரிய இருக்கும். உங்கள் துக்க நாட்கள் என்ன செஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சு. உங்கள் பிள்ளைகளுடைய பெருக்கத்தையும் உங்கள் பிள்ளைகளுடைய உயர்வையும் உங்கள் பிள்ளைகளுடைய ஞானத்தையும் நீங்கள் பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படும்படியாக கர்த்தர் உங்களை எல்லையை பெரிதாக்க போகிறார். உங்கள் பிள்ளைகளுடைய எல்லையை என்ன செய்ய போகிறார், பெரிதாக்க போகிறார். என் பிள்ளை தவறிவிடுமோ, என் பிள்ளை வேறு மாதிரி ஆயிருமோ அப்படிங்கிற கலக்கமோ அப்படிங்கிற வேதனையும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. சரிங்களா? கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை கருத்தை என்ன செஞ்சிட்டார், பிடிச்சிட்டார். அவர் உங்கள் பிள்ளைகளை கைவிடவே மாட்டார். இன்று கண்ட ஈத்தரை நீ என்ன செய்ய முடியாது, காண முடியாது. ஏன்னா இன்றைக்குடைய வாக்குத்தத்தம் என்ன என்று கேட்டால் நாகும் 1:15 இதோ சமாதானத்தை கூறுகிற அவன் அல்லேலூயா எல்லாம் சொல்லுங்க, துஷ்டன் என் வழியாக இனி வருவது கிடையாது, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். காரணம் ஏன் சங்கரிக்கப்பட்டான் அப்படின்னு கேட்டால், இதுவரை உங்களுடைய காதுகளிலே, இதுவரை உங்கள் உள்ளத்திலே பலவிதமான போராட்டமான காரியங்களும் துக்கமான காரியங்களும் பலவீனமான காரியங்களும் உங்கள் காதிலே ஒலித்து கொண்டிருந்தது. நீங்கள் அப்படிப்பட்ட காரியத்தை தான் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். பிரச்சனைகளை கேள்விப்பட்டிருக்கலாம், வேதனைகளை கேள்விப்பட்டிருக்கலாம், நெருக்கத்தை கேள்விப்பட்டிருக்கலாம், முறுமுறுப்பை கேள்விப்பட்டிருக்கலாம், சண்டையை கேள்விப்பட்டிருக்கலாம், அழிவை கேள்விப்பட்டிருக்கலாம், தற்கொலையை கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த நாட்களிலே சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷுடைய கால்கள் மலையின் மேல் வருகிறது. உங்கள் வீட்டுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு சமாதானத்தை கூறுகிற, அன்பை கூறுகிற, உயர்வை கூறுகிற, வெற்றியை கூறுகிற, விடுதலையை கூறுகிற, உன் பிரச்சனையை மாற்றமைத்து எப்படி சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்கிற காரியங்களை கூறுகிற ஒரு சுவிசேஷனுடைய பாதம் உங்கள் வீடு தேடி என்ன செய்ய போகிறது, வரப்போகிறது. அந்த இயேசு போதனை பண்ணுகிறவர், அவர் ஒரு போதகர். அவர் அநேகர்களுக்கு விடுதலை கொடுத்து வனாந்தரத்திலையும் காடுகளிலேயும் மலைகளிலேயும் வீடுகளிலும் போய் சமாதானத்தை கூறி வந்தவர். அப்படிப்பட்ட அந்த இரட்சகர் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கூறும்படி அவர் பாதம் உங்கள் வீட்டுக்குள்ளே வரப்போகிறது. அவர் பாதம் உங்கள் வீட்டுக்குள்ளே வருவதனால எந்த துஷ்டனும் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது. அதான் இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, இனி உன் வழியில் கடந்து வருவதிலே அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். ஆமென், அல்லேலூயா. துஷ்டன் என்பது ஒரு பெரிய ஒரு பலவீனம். துஷ்டன் என்பது ஒரு பிரிவினை. துஷ்டன் என்பது சண்டை. துஷ்டன் என்பது தரித்திரம். துஷ்டன் என்பது அழிவு. துஷ்டன் என்பது போராட்டம். துஷ்டன் என்பது நெருக்கம். துஷ்டன் என்பது சஞ்சலங்கள். துஷ்டன் என்பது தவிப்பு. துஷ்டன் என்பது கவலைகள். இது எல்லாம் போட்டு நெருக்கி அமைக்கி இருக்கும்போது கர்த்தர் சொல்கிறாரு,
என்னுடைய பாதம் உன் வீட்டுக்கு வருவதனாலே, என்னுடைய பாதம் உன் வீட்டுக்கு வருவதனாலே துஷ்டன் உன் குடும்பத்தை விட்டு உன்னை விட்டு வெளியேற போகிறான். அவனை நான் சங்கரித்து விட்டேன். அல்லேலூயா. அவனை நான் சங்கரித்து விட்டேன் அப்படிங்கிறார். அப்படின்னா அவர் இரத்தத்தினாலே அவர் என்ன செஞ்சிட்டாரு? முடிச்சிட்டார். அல்லேலூயா. அவன்கிட்ட ஒன்றுமே இல்லை. அவனுடைய அதிகாரத்தை இயேசப்பா என்ன செஞ்சிட்டாரு? உறிஞ்சிட்டார். அவனை வெளியேறங்க கோலமாக்கி அவனை சிலுவையில் ஆணையடித்து அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கிட்டார். இயேசப்பா என்ன செஞ்சிட்டாரு? சங்கரிக்கப்பட்டாச்சு. சிலுவையில் அவனை சங்கரிச்சிட்டார். அதனால் இனி நம்ம வாழ்க்கையில் வருவது கிடையாது. எல்லாம் சொல்லுங்க, துஷ்டன் இனி என் வாழ்க்கையில் வருவது கிடையாது. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இன்றைக்கி அநேக குடும்பங்களிலே துஷ்டன் வருகிறான். அவன் குடும்பங்களிலே எதுக்கு வருகிறான் அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ண வருவான். ரெண்டாவது குடும்பத்தில் பிரிவினை உண்டாக்க வருவான். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆதியாகமத்தில் 3:21 பார்த்தீங்கன்னா, தேவனோடு உறவாடி கொண்டிருந்த அந்த ஆதாம் ஏவல் சஞ்சரித்து கொண்டிருந்தார்கள், பேசி கொண்டிருந்தார்கள். மாலை வேலையில் குளிர்ச்சியான வேலையில் தேவனோடு உறவாடி கொண்டிருந்தார்கள். அவர்களை தேவனுக்கும் அவருக்கும் இருந்த உறவை அறுத்து போடும்படி அந்த ஏவாள்கிட்ட போய் பேசி உறவை என்ன செஞ்சான்? அறுத்து போட்டான். கடைசியில் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே போகும்படி பிசாசு பண்ணினான். அப்படியானால் தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவை துண்டிப்பது அவனுடைய வேலை. தேவனோடு சஞ்சரிப்பதை இல்லாமல் ஆக்குவது அவனுடைய வேலை. அப்படி என்றால் தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவை அறுத்து போடக்கூடிய வேலை அவனுடைய வேலை. ஆனால் கர்த்தர் நம்மோடு இருந்து அவனை உள்ளே வரவிடாமல் நம்மளை என்ன செய்கிறார்? பாதுகாத்து நடத்தி கொண்டு இருக்கிறார். முதல் வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் பிரிவினை உண்டாக்க வருவான். தேவனுக்கு நமக்கு இருக்கிற உறவை பிரிக்க வருவான். நம்ம குடும்பத்தில் அனைவர்களுக்கு மனதில் ஒரு போராட்டத்தையும் கவலையும் கொடுக்க வருவான். அது முதல் காரியம். ரெண்டாவது, 1 தெசலோனிக்கர் 2:18 அநேக காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். 1 தெசலோனிக்கர் 2:18 வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 2:18 பார்த்தீங்களா? பவுலடிகளார் போகிற இடமுள்ள அற்புதம், பவுலடிகளார் போகிற இடமுள்ள சுகம். பவுலடிகளார் எந்த இடத்துக்கு போகிறாரோ அங்கே வெற்றி, அங்கே விடுதலை, அங்கே சமாதானம் இருந்தது. ஆனால் அவர் விடுதலை கொடுக்கும்படி, சமாதானத்தை கொடுக்கும்படி, இரக்கத்தை கொடுக்கும்படி, தயவை கொடுக்கும்படி, உயர்வை கொடுக்கும்படி, மேன்மையை கொடுக்கும்படி அவர் கடந்து வர பிரயாசப்படுகிறார். ஆனால் அவர் வரவிடாமல் தடுப்பதற்கு பிசாசு என்ன பண்ணுறான்? தடை பண்ணி கொண்டு இருக்கிறார். அப்போ அதே போல தான் இன்னைக்கு நான் ரொம்ப பிரயாசப்படுறேன் அற்புதம் செய்கிறதுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு விடுதலை கொடுக்கறதுக்கு அவர் சொல்கிறார் பவுலடிகளார். ஆனால் நான் வர மனதாக இருந்தேன், ஆனால் உங்கள் வீட்டுக்கு வரவிடாமல், உங்கள் குடும்பத்துக்கு வரவிடாமல் அவன் தடை பண்ணி கொண்டு இருக்கிறான். இன்றைக்கி ஏன் நம்ம குடும்பத்தில் ஒரு மேன்மை வரல அப்படின்னு கேட்டால், பிசாசு தான் தடை பண்ணுறான். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. அப்போ அவன் தடை பண்ணுனா, அப்போனா அவன் தடை பண்ண விடக்கூடாது. இன்னொரு ஒரு காரியம் பாருங்கள், துஷ்டன் எப்படி வருகிறான் என்று கேட்டால், மத்தேயு 13:25 துஷ்டன் எப்படி வருகிறான்? மத்தேயு 13:25 அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. கோதுமைக்கு உள்ள களையை விதைப்பான். எத்தனை பேர் வயக்காடை பார்த்துருக்கீங்க? வயக்காடு நெல் விளையிறத பார்த்துருக்கீங்களா? கோதுமை விளையிறத பார்த்துருக்கீங்களா? ஆனால் நம்ம கோதுமை தான் விதைச்சிருப்போம், நெல் தான் விதைச்சிருப்போம், அதுதான் மேலே வரும். ஆனால் அது பக்கத்தில் ஒரு சில வேண்டாத செடிகள், வேண்டாத களைகள் வளருது தெரியுமா? அது நம்ம விதைச்சோமா? அது நம்மளாம் விதைச்சோம். பார்த்துருக்கீங்களா? வயக்காட்டுக்குள்ளே நெல் வளர்ந்துருக்கு பார்த்துருக்கீங்களா? கோதுமை வளர்ந்துருக்கு பார்த்துறீங்களா? ஆனால் நம்ம போட்டது கோதுமை தான் போட்டோம். ஆனால் பக்கத்தில் சில வேண்டாத செடிகள் அது பாட்டு பூத்து 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 என்ன செய்து நிற்கிது. அது நம்ம விதைக்கே கிடையாது. அப்போ அது எப்படி வந்துச்சு? அந்த செடி எப்படி வந்துச்சு? அந்த புல் எப்படி முளைச்சிச்சு? அந்த வேண்டாத செடி எப்படி முளைச்சிச்சு அப்படின்னு கேட்டால், இங்கே என்ன செய்யுது? பிசாசு களையை என்ன செய்கிறான்? விதைக்கிறான். நம்ம விதைச்சது கோதுமை, நம்ம விதைச்சது நெல், ஆனால் பக்கத்தில் கண்ட செடியில் முளைச்சி கிடக்கு. அப்போ நான் இதை யார் விதைச்சதுன்னு கேட்டால், ஏன் அந்த விதையை விதைக்கிறான் அப்படின்னு கேட்டால், இந்த கோதுமைக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம், இந்த கோதுமைக்கு வரக்கூடிய சத்து, இந்த நெல்மணிக்கு வரக்கூடிய சத்தை பாதி இதை என்ன செஞ்சிருச்சு? அது என்ன செய்யுது? உறிஞ்சிக்குது. தேவையில்லாத களைகள் உறிஞ்சிக்குது. அதே போல தான் இன்னைக்கு மனிதர்களாகிய நாம் தேவோட வார்த்தை கோதுமை போல இருக்கிற அந்த வாக்கு தத்தங்களை, வார்த்தைகளை நாம் கேட்டு இருக்கிறோம், அதை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம்.
அது நமக்கு உரிமையாக்கப்பட்டிருக்கிறது, அதன்படி நடக்கப்போகுது என்று நம்பி இருக்கிறோம். ஆனால் இப்படி நம்பிக்கொண்டு இருக்கும்போது எந்த நேரத்தில் வந்து நமக்கு வேண்டாத காரியத்தை சொல்லுவான், எந்த நேரத்தில் வந்து நமக்கு கெட்ட சொப்பனத்தை கொடுப்பான், எந்த நேரத்துக்கு ஒரு துக்கத்தை கொடுப்பான், எந்த நேரத்துக்கு ஒரு அவிவிசுவாசத்தை கொடுப்பான் அப்படின்னு கேட்டால், அவன் எந்த நேரத்தில் வேண்டாத கலையை வந்து இந்த மண்டையில், இந்த சிந்தையில், எண்ணத்தில், இதயத்தில், ஆத்துமால கலையை எப்போ வந்து விதைப்பான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வசனம் சொல்லுகிறது, திருப்பி வாசிங்க, மனுஷர் நல்லா தூங்கும்போது அவனுடைய பிசாசு வந்து கலைகளை என்ன செய்வான், விதைத்து விட்டு போவான். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. இன்றைக்கி அநேகர்களுக்கு வந்து பிரச்சனை எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போ பிள்ளைகளுக்கு ஒரு போராட்டம் வருது, எப்போ கஷ்டம் வருது, நைட்டு படுக்கும்போது நல்லா தான் படுத்துருப்போம், ஆனால் காலையில் முறுமுறுப்பு வரும். ஒரு டீ தண்ணி குடிக்கும்போது சண்டை வந்துடும், ஒரு டிஃபன் பண்ணும்போது சண்டை வந்துடும். நைட் நல்லா தான் படுத்திருப்பீங்க, காலையில் எந்திரிச்சு ஒரு வீட்டில் ஒரு முறுமுறுப்பு போகிறோம், காலையில் எந்திரிச்சு பிள்ளை தான் தப்பு பண்ணிடும், ஒன்று வீட்டில் காலையில் எந்திரிச்சோன்னா ஒரு சண்டை காடு வரும், பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ ஏன் இப்படிப்பட்ட காரியம் குடும்பத்துக்கு வருது அப்படின்னு கேட்டால், அவன் இரவிலே தூங்கும்போது என்ன செய்யறான், பிள்ளைகள் மைண்டில், கணவன் மைண்டில், மனைவி மைண்டில் அவன் ஒரு கலையை என்ன செஞ்சிடறான், விதைச்சிட்டு போயிடுறான். உங்களுக்கு அது விதைக்கிறது உங்களுக்கு தெரியாது. இப்போ வந்து நெல் விளைஞ்சிக்கிட்டு இருக்கு, நெல் பக்கத்தில் ஒரு வேண்டாத செடி, ஒரு புல் முளைக்குது, அது யார் விதைச்சாங்கிறது உங்களுக்கு தெரியாது, எப்படி வந்துச்சுங்கிறது உங்களுக்கு தெரியாது. அதே போல தான் இன்றைக்கி நம்முடைய மைண்டில் வந்து எப்படி இந்த விதை வந்துச்சு, எப்படி இந்த களை வந்துச்சு தெரியாது உங்களுக்கு. ஆனால் அவன் வந்து இரவிலே தூங்கும்போது அவன் கட்சிக்கிற சிங்கம் போல் நினச்சிவான். நீ நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பீங்க, அவன் வந்து நினச்சிவான், அப்படி நேராக உள்ளே வந்து நினச்சிவான், இந்த சிந்தையில் ஒரு கலையை போட்டு போயிடுவான். அது என்ன கலை, சண்டையை போடு. காலையில் நைட்டு உன் புருஷன் 12 மணிக்கு வந்தான், என்னன்னு கேளு, காலையில் எழுந்திரிச்சு கேட்டு போட்டு நீ அடுப்படிக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு கலையை போட்டு போயிடுவான். நீ காலையில் எழுந்திரிச்சு அவன் நைட்டு கலையை விதைச்ச மாதிரி, அவன் என்ன கலையை விதைச்சோன்னா அந்த கலைப்படி நீ காலையில் எழுந்திரிச்சு நைட்டு எத்தனை மணிக்கு வந்து 11 மணிக்கு வந்து எங்கே போனேன்னு சொல்லாமல் நான் டிஃபன் பண்ண மாட்டேன், சொல்லாமல் டீ போட மாட்டேன், அம்மா சண்டை போட ஆரம்பிச்சிடும். எப்போ நைட்டு படுக்கும்போது உன்ட்ட பேசி தானம்மா படுத்தேன், நல்லா தானம்மா படுத்தேன், எப்போ காலையில் இருந்து சண்டை போகிற, என்னன்னு தெரியல, உன்ட்ட கேட்கணும் போல எனக்கு தோணுது, நைட்டுக்குள்ளே என்னை இன்னமும் வந்து யாரோ கேட்குற மாதிரி இருக்காதான் உன்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சண்டை போடுவாங்க. அப்போ இது யாரும் பண்ணதுன்னு கேட்டால் அவன் வந்து நைட்டில் கலையை விதைப்பான். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நைட்டு வந்து பிசாசு உங்கள் வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு, உங்கள் சிந்தையில் வராமல் இருக்கிறதுக்கு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் வேலி அடைக்கிறோம். நைட்டு படுக்கும்போது ஒரு நல்ல ஒரு ஸ்தோத்திர பாட்டை பாடிட்டு, இயேசுவி ரத்தத்தில் நான் மறைந்திருக்கிறேன், இயேசுவி ரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறேன், இயேசுவி ரத்தத்தால் விடுதலைப்பட்டிருக்கிறேன், ஏசப்பா உங்களுடைய வார்த்தை எனக்கு இரவில் வரணும், நீங்கள் பேசணும், எனக்கு எந்த அசுத்தக்கிரையோ எந்த வேண்டாத கலையோ என் சிந்தைக்கு வரக்கூடாது, இயேசுவி ரத்தத்துக்குள்ள மதிக்க என்னை நான் வேலி அடைக்கிறேன், என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் எல்லாத்தையும் வேலி அடைக்கிறேன், ரத்த கோட்டைகளை மறைக்கிறேன், நிலைக்கால்களை இயேசுவி ரத்தத்தை பூசின போது சங்காரத்தூத வரல, அதே போல் என் வீட்டுக்குள்ளே என்னுடைய ஆவியில், என் ஆத்துமலை, என் சரீரத்தில், என் எண்ணெயில், என் மூலப்பகுதியில், இருதய பகுதியில் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிற உங்களுடைய பாதுகாப்பு உண்டா இருப்பதாக என்று வாயில் சொல்லிட்டு வாயில் அறிக்கிட்டு நீங்கள் பிசாசு உங்களுக்கு வந்து தேவையில்லாத கலை என்ன செய்ய மாட்டான், விதைக்க மாட்டான். அல்லேலூயா. அவன் விதைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. அதுக்கு தான் இப்படிப்பட்ட பிளட்டு இயேசுடைய ரத்தத்தை நீங்கள் என்ன செய்யணும், உச்சரிக்கணும். துஷ்டன் இப்படி தான் வருவான், அவன் கொல்லவும் வருவான், அழிக்க வருவான், திருட வருவான், பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ எத்தனை பேர் சூசைட் பண்ணி சாகுறாங்க, எதுக்கு இருக்க, சாகு சாகு அப்படின்னு தூண்டுவான். கொரிந்தியரில் போட்டிருக்கு, அவன் இருதயத்தை தூண்டுவான்னு போட்டிருக்கிறது. அவன் என்ன செய்வான், இருதயத்தை தூண்டுவான்னு சொல்லப்பட்டிருக்கு. அவன் தூண்டுவான். ஏன் இருக்கு, அவனை போய் அடி, இவனை குத்து, இவனை கொலை பண்ணு, நீ சாகு அப்படின்னு தூண்டுகிற வேலை அவன் வேலையை பார்ப்பான். அப்போ அவனுடைய வார்த்தைக்கு, அவன் சிந்தைக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. அவன் சொல்லுங்க அல்லேலூயா. ரைட், ஓகே. இப்போ அடுத்த காரியம், துஷ்டன் நம்ம சிந்தைக்கு, நம்ம எண்ணத்துக்கு, நம்ம குடும்பத்துக்கு வரக்கூடாது. என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. வரக்கூடாமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், சங்கீதம் 22:3, இஸ்ரவேலர் அல்லேலூயா. அப்போனா அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து உன் பக்கத்தில் வாசம் பண்ண விரும்புகிறேன், நான் வந்து உன் பக்கத்தில் இருக்க விரும்புகிறேன். அப்படின்னா அவர் எங்கே வாசம் பண்ணுவார் சொல்லுங்க பார்ப்போம். நீ அழுதுகிட்டு இருக்கும்போது வாசம் பண்ணுவாரா, நீ சண்டை போடும்போது வாசம் பண்ணுவாரா, நீ தூங்கிட்டு இருக்கும்போது வாசம் பண்ணுவாரா, எப்போ வந்து அவர் உன் பக்கத்தில் வாசம் பண்ணுவார், எப்போ வந்து உன் பக்கத்தில் தங்குவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் துதிகளின் மத்தியில். அல்லேலூயா. அப்படின்னா அவர் வந்து பக்கத்தில் உன் பக்கத்தில் இருந்துட்டாருன்னா, துஷ்டன் எப்படி வருவான், பிசாசு எப்படி வருவான்,
அப்போனா அவரை வர வைக்கணும். அவரை வர வைக்கிறதுக்கு அவருடைய நாமத்தை பிரஸ்தாபடுத்துகிற எந்த இடமாக இருந்தாலும் என்ன செய்வார்? அவர் இறங்கி என்ன செய்வார்? வருவார். அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்? துதிக்கணும், நீங்கள் ஸ்தோத்தரிக்கணும். இன்னொரு வசனத்தை எடுங்க, ஏசாயா 60:18. ஆ ஆ ஆ அல்லேலூயா. அதாவது உன் வீட்டில் இருக்கிற செவர் இருக்கிற மதில், அந்த மதில் என்ன செய்யுது? உனக்கு ரட்சிப்பை கொடுக்குது. அந்த மதில் உனக்கு பாதுகாப்பை கொடுக்குது. அந்த மதில் உனக்கு விடுதலை கொடுக்குது. அந்த மதில் உனக்கு ஜெயத்தை கொடுக்கிறது. அப்போனா உன் வீட்டுக்குள்ளே இருக்கிற செவர் ரட்சிப்பு என்றும் உன் வாசல்கள் என்ன செய்யணும்? துதி என்றும் சொல்லுவாய். அப்போனா வாசப்படியில் நுழைஞ்ச உடனேயே துதியின் சத்தம், வாசப்படியில் நுழைஞ்ச உடனேயே ஆராதனையின் சத்தம், அது என்ன செய்யணும்? உங்கள் வீட்டில் கேட்கணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சில வீடுகளில் காலடி உள்ளே எடுத்து வைக்கும்போதே டிவியில் ப்ரோக்ராம் ஓடிக்கிட்டு இருக்கு. அவன் வந்தான், இவன் போனால் அடித்தாண்டு. உங்கள் வீட்டில் வாசலில் என்ன செய்யணும்? துதியின் சத்தம் ஒலித்து கொண்டே இருக்கணும். கர்த்தரை துதிக்கிற ஆராதிக்கிற சத்தம் என்ன செய்யணும்? ஒலித்து கொண்டே இருக்கணும். துதி பாடல்கள் பாடிக்கொண்டே இருக்கணும். ஆராதனை பாடல்கள் பாடிக்கொண்டே இருக்கணும். அப்படி இருக்கும்போது பிசாசு உங்கள் வாசப்படிக்கு வரவே மாட்டான். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்போ இங்கே என்ன சொல்லப்படுது? நீ கொடுமை உன் தேசத்தில் அழிவும் நாசமும் உன் எல்லைகளில் கேட்கப்பட மாட்டாது, உன் மதில்கள் ரட்சிப்பென்றும் அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்கள், வாசல்களை துதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக இரண்டாவது ஒரு காரியம், இந்த துஷ்டன் உங்கள் வீட்டுக்கு உங்கள் குடும்பத்துக்கு வராமல் இருக்கிறதுக்கு எரேமியா 31:33, எரேமியா 31:33. நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்தில் வைத்து அவர்கள் இதயத்தில் எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். அப்ப என்ன சொல்றான்னா, என்னுடைய வார்த்தையை, என்னுடைய கற்பனையை, என்னுடைய கட்டளையை உன்னுடைய இருதயத்தில் எழுதணும். எப்படி போட்டிருக்கு? எங்க எழுதணுமா? சில பேர் குடும்பத்தில் தெரியாமல் என்ன பண்ணுவாங்க? பச்சை குத்திருப்பாங்க. பச்சை, அந்த பச்சை குத்துறது என்ன செய்யாது? அழிவே அழியாது, செத்தால் அழியாது. எதுக்குன்னு கேட்டால் அடிக்கடி அதை பார்க்கணும் அப்படின்ட்டு. நான் என்ன சொல்கிறேன், உங்கள் இருதயத்தில் அவர் வாக்கை எழுதுங்க. அவர் இதயத்தை உங்கள் வாக்கு எழுதிட்டிங்கன்னா அந்த வார்த்தை உள்ளே இருக்கும்போது துஷ்டன் வரவே முடியாது. உங்கள் இதயத்தில் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன செஞ்சிடும்? வாயில் வந்துடும். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. அதனால் எப்போ பார்த்தாலும் உங்கள் இதயத்துக்குள்ளே தேவனோட வார்த்தை இருந்து கொண்டே இருக்கணும். தேவனுடைய வார்த்தை இருந்து கொண்டே இருக்கணும். உங்களுக்கு பிரச்சனைகள், உங்களுக்கு வேதனைகள், உங்களுக்கு நெருக்கங்கள், துஷ்டன் வராமல் இருக்கணும்னா, எனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்திலே வாய்க்காமலே போவதாக என்கிற வார்த்தை உங்கள் உள்ளத்தில் இருக்க வேண்டும். ஒரு வழியாக வருகிற போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் 7 வழியாக ஓடிப்போவதாக இந்த வார்த்தை உங்கள் உள்ளத்தில் இருக்க வேண்டும். நான் பிள்ளைகளின் சமானத்தை பார்ப்பேன் என்கிற அந்த வார்த்தை உங்கள் உள்ளத்தில் இருக்க வேண்டும். நான் செய்கிற ஒவ்வொரு காரியம் வாய்க்கும் என்கிற வார்த்தை உள்ளத்தில் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்கள் உள்ளத்தில் இருக்குமானால் அந்த வார்த்தை உங்களை என்ன செய்யும்? பாதுகாக்கும். அவர் சொல்றாரு, அவர்கள் இதயத்தில் என்னுடைய வார்த்தையை எழுதி நான் அவர்களுடைய தேவனாயிருப்பேன். எப்போ அவர் உங்களுக்கு தேவனா மாறுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் இதயத்தில் எப்போ தேவனுடைய வார்த்தையை வைக்கிறீங்களோ, எப்போ இதயத்தில் உங்கள் தேவனுடைய வார்த்தையை எழுதுறீங்களோ, எப்போ பார்த்தாலும் உங்கள் இதயத்தில் தேவனுடைய வார்த்தை அசைப்பட்டு கொண்டே இருக்கணும். 4 வாட்டி பேசுனீங்கன்னா ஒரு 2 வாட்டி வார்த்தை உள்ளே இருக்கணும். ஒரு மனுஷனை பேசுறீங்கன்னா பேசும்போது ஊடால ஒரு வார்த்தை வந்துடணும், வாக்கு தத்தம். உங்களை பார்த்து ஒரு மனுஷன் பேசுகிறேன், எனக்கு தொழில் எப்படி பண்ணுறதுன்னு தெரில, ஒரே பயமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னான்னா, பயப்படாதப்பா, மீண்டும் பயப்படுவதற்கு நீ அனுப்பி தரித்த நாவியை பெறலை, அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுயத்தை நாவியை நம்ம பெற்றிருக்கேன், பயப்படாதப்பா, கர்த்தர் உங்க இருக்கிறாரு அப்படின்னு பேசுனீங்கன்னா உங்கள் இதயத்தில் அந்த வார்த்தையை நீங்கள் எழுதி வச்சிருக்கனால நீங்கள் பேசுகிறீங்க.
எனக்கு ஒரே கவலையாக இருக்குது, என்ன செய்யறதுன்னு தெரியல, இந்த பிள்ளையை எப்படி படிக்க வைக்க போகிறதில்ல, எனக்கு இரவு தூக்கம் வர மாட்டேங்குது, படுத்தா எந்திரிக்க முடியல, தூக்கம் வர மாட்டேங்குது, இதை நினச்சா ஒரே கவலையாக இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா, ஏசப்பா சொல்கிறாரு, நீ கவலைப்படுவதனால உன் சரீரத்தை ஒரு முளைத்தை கூட்ட முடியாது, குறைக்க முடியாது, உன் தலையில் இருக்கிற முடியை கருப்பாக்க முடியாது, வெள்ளையாக வைக்க முடியாது, எதை குறித்தும் கலங்காத, நான் உலகத்தை ஜெயிச்சிருக்கேன்னு ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு. நீ கவலைப்படாதப்பா, கர்த்தர் மேல் பாரத்தை வைப்பா, அவர் உன்னை விசாரிக்கிறபடியா, உன் கவலை அவர்கள் வச்சிருப்பா அப்படின்னு நீங்கள் பேசுனீங்கன்னா உங்கள் இதயத்தில் நீங்கள் ஏற்கனவே எழுதி வச்சனால அந்த வார்த்தை உங்கள் வாயில் வருது. உங்கள் பிள்ளை பற்றியம்மா இந்த சப்ஜெக்ட் எனக்கு வரமாட்டேங்குதுமா, படிக்க முடியலம்மா, எனக்கு படித்தாலே எனக்கு கண்ணு ஒரு மாதிரியே சொக்குதுமா, படிக்க முடியலமா, என்ன செய்யனே தெரியலம்மா அப்படின்னு சொல்லிச்சுன்னா, ஒன்றும் கவலைப்படாத, ஒருவன் ஞானத்தில் குறைவாக இருந்தால் என்னிடத்தில் கேட்டுக்கணும்னு சொல்லியிருக்காரு. உனக்குள்ள ஞானத்தின் வல்லம் இருக்கிறது, சகல பரிமாணம் அவருக்குள்ள அடங்கியிருக்கிறது, அவர் உனக்குள்ள இருக்கிற, நீ தைரியமாக கர்த்தர் உனக்கோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வார்த்தை உங்கள் உள்ளத்தில் இருக்குது, அது நீங்கள் பேசுகிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வாரம் எப்படி சமாளிக்க போகிறேன், எப்படி குடும்பத்தை நடத்த போகிறேன், பொருளாதார தடை பயங்கரமாக இருக்கிறது, பண பிரச்சனை பயங்கரமாக இருக்குது, என்ன செய்யணும் தெரியலையே அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா நீங்கள் சொல்லணும் உடனே, பயப்படாத, கலங்காதே, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில் நிறைவேற்றிட்டாரு. மீன் வாயில் பணத்தை வர வச்சவர் கண்டிப்பான முறையில் கர்த்தர் யார் வாயிலையாவது யார் மூலமாவது பணத்தை கொடுத்து உன் பிரச்சனை முடிக்க போகிறார், தைரியமாக இரு அப்படின்னு வாயை திறந்து பேசுனீங்கன்னா இதயத்தில் இருக்கிறது வாயில் வருது. இதைத்தான் இதயத்தில் எழுதணும், இதைத்தான் பேசணும். ஒரு ஆட்டை பேசுனீங்கன்னா, ஒரு 10 வார்த்தை பேசுனீங்கன்னா ஒரு வார்த்தை வாக்குத்தத்தம் உங்கள் உள்ளத்திலிருந்து வரணும். அப்போ தான் அந்த இதயத்தில் வார்த்தை இருக்குன்னு அர்த்தம் உங்களை கண்டுக்க முடியும். இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு ஃபோனில் ஒரு காமர் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்னா அந்த நேரத்துக்குள்ளே ஒரு ப்ராமிஸ் வார்த்தை வரணும், கர்த்தருடைய வார்த்தை வரணும். இப்போ நான் ஒரு ஆள் ஃபோன் போட்டு கேட்குறேன், என்ன பண்ணுறது, உங்கள் பிள்ளை நல்லா படிக்குதா, உங்கள் பிள்ளை படிக்க மாட்டேன்னு சொல்லிச்சு, நல்லா படிக்குதா, எப்படி இருக்கு பிள்ளை, அதாயா ஒன்றுமே புரியல, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, அவள் நினச்சே தான் தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் கூட இருக்காரியா, என் பிள்ளை ஞானத்தில் வளரப்போகுது, கர்த்தர் ஒருபோதும் என் பிள்ளையை கைவிட மாட்டார், யாரும் உன்னை கைவிட மாட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு, என் பிள்ளையை கர்த்தர் நடத்துவார், எல்லாரும் கண்ணுக்களும் முன்பால் என் பிள்ளை தலைநம்பர் பண்ணுவார், நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார்னா அவர் உள்ளத்துக்குள்ள கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இருக்குது அப்போ நான் நம்ப முடியும். அல்லேலூயா. எங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, என்னத்த நல்லா இருக்கேன், ஒன்றுமே புரியல, என் வாழ்க்கையே போச்சு, எப்படி முன்னேறி போகிறேன்னு எனக்கே தெரியலங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் உள்ளத்துக்குள்ளே அதான் இருக்குது. நீ கற்பனை எழுதலை, வாக்குத்தத்தம் எழுதலை. கர்த்தர் யெகோவா ஈரே, அவர் எல்லாம் பார்த்துக்குவாருங்க, அவருக்கு எல்லாமே தெரியுங்க. பெரிய வெற்றி என்னை தேடி வரப்போது, கிறிஸ்துக்கள் வாழ்கிற எனக்கு தோல்வி கிடையாதுங்க, எப்போது வெற்றி தான், கண்டிப்பாக வெற்றியை பார்ப்பேங்க அப்படின்னு ஆன்சர் பண்ணிங்கன்னா அந்த வார்த்தை உங்கள் உள்ளத்தில் இருக்குது. அல்லேலூயா. உங்கள் வீட்டுக்காரர் வேலை பார்க்குற இடத்துல ஒரே பிரச்சனையாக இருந்துச்சு, எப்படி இருக்குது, இப்போ நல்லா இருக்காரா, அதுதான் ஒரே குழப்பமாக இருக்குது, அவர் இருக்க மாட்டேங்கிறாரு, ஒன்றுமே புரியல அப்படின்னு பேசாமல் அவர் ராஜாக்கள் தள்ளுகிறவர், ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ராஜாக்கள் இறுதி நீர்கால் போல் தேவனுடைய கருத்தில் இருக்கிறது, என் வீட்டுக்காருக்கு எதிராக செயல்படுகிற எல்லா இறுதி தேவன் திருப்பி விட்டு பெரிய அற்புதங்களை செய்ய போகிறாரு அப்படின்னு வாயை திறந்து பேசுனீங்கன்னா உங்கள் இறுதியில் இந்த வார்த்தை இருக்குது. இந்த வார்த்தை எழுதி வச்சிருக்கணும். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் தேவனுடைய வாக்குத்தத்தம் உங்கள் வாயில் வரணும். வெறுமையான இருக்கிற நேரத்தில், கஷ்டமான நேரத்தில், வனாந்தரமான வாழ்க்கையில் நீங்கள் வாக்குத்தத்தங்களை பேசணும். அப்போ தான் இதயத்தில் எழுதி வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் வாக்குத்தத்தத்தை பேசாமல் இருந்தீங்கன்னா இதயத்தில் அந்த வார்த்தை இல்லை, இதயத்தில் வேறு காரியம் தான் இருக்குன்னு அர்த்தம். 4 வார்த்தைக்கு ஒரு வார்த்தை தேவனுடைய வாக்குத்தத்தம் உங்கள் வாயில் வரணும். 6 வார்த்தைக்கு ஒரு வார்த்தை உங்கள் பிள்ளைகளை கொடுத்து தேவனுடைய வாக்குத்தத்தம் உங்கள் வாயில் வரணும். அப்போ தான் கர்த்தர் நான் உன் தேவனாக இருப்பேன் அப்படிங்கிறாரு. அப்போ நான் வாக்குத்தத்தை இதயத்தில் இருந்தால் அவர் தேவனாக இருக்கிறார். இந்த வசனத்தை திருப்பி படிங்க. இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு பண்ண போற உடன்படிக்கை, என்னுடைய நியாயப்பிரமாணத்தை அவர்கள் இருதயத்தில் வைத்து, அவர்கள் இருதயத்தில் எழுதி 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 நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன். அல்லேலூயா. அப்பனா இதயத்தில் என்ன செய்யணுமா, எழுதணுமா, இதயத்தில் எழுதணுமா. எழுதி இருந்தால் தான் அப்பப்போ எடுத்து பேச முடியும். டக்குன்னு வார்த்தை வாயில் வரணும் பார்த்துக்கொள்ளுது. டக்குன்னு வார்த்தை நடக்கும்போதும் உட்காரும் போதும் அந்த வார்த்தையை பேச சொல்லியிருக்கு. நீங்கள் பிரயாணப்பட்டு போகும்போதும் அந்த நாளுக்குண்டான வார்த்தையை பேசுங்க. அந்த நாளுக்குண்டான தேவை என்ன, உங்கள் பிள்ளை இன்றைக்கி வந்து காலேஜுக்கு போதா, இன்றைக்கி பரீட்சை எழுதுதா, அந்த பரீட்சை எழுதுகிற அன்றைக்கி அதுக்குண்டான வாக்குத்தத்தங்களை எடுங்க. பரீட்சை எழுது போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கம்முன்னு உட்காராதீங்க. நீங்கள் போகும்போது வரும்போது உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணணும். எப்படி ஜெபம் பண்ணணும், வாக்குத்தத்தங்களை சொல்லணும். என் பிள்ளைக்கு நீங்கள் ஆலோசனை கர்த்தராக இருந்து என் பிள்ளை எழுத வேண்டிய காரியத்தை நீங்கள் சொல்லிக் கொடுங்க. ஆவியானவரே,
என் பிள்ளை கரத்தை பிடிச்சி எழுதி கொடுங்க, நீங்கள் ஆலோசனை கர்த்தர், நீங்கள் நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் பிள்ளை எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு போச்சு. எல்லா பயத்தை நான் எடுத்து போட்டு உற்சாகத்தை நான் என் பிள்ளையால் நிரப்பி ஞானத்தால் என் பிள்ளையை நிரப்பும்படி இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். நீ பக்கத்துக்கு தேவன், நீ தூரத்துக்கு தேவன். என் பிள்ளை தூரத்தில் பரிசு எழுதிக்கிட்டு இருக்கு, நான் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இப்போது உங்களுடைய ஜீவனுள்ள உயிருள்ள வார்த்தையை என் பிள்ளைக்கு அனுப்புகிறேன். என் பிள்ளைக்கு ஞானத்தின் வல்லமை உற்சாகத்தின் வல்லம் என் பிள்ளைக்கு இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக சொல்லி வீட்டில் உட்காந்து நீ வேலை பார்க்குற இடத்துல இருந்து வார்த்தையை வாயில் பேசி நீ வார்த்தையை அனுப்புனா அந்த வார்த்தை உன் பிள்ளை பிள்ளை உட்காரும், உன் பிள்ளை ஜெயத்தோடு பரிசு எழுதும், அது வெற்றியோடு வரும். விட்டுட்டு அல்லேலூயா. அப்ப நீங்க எனக்கு கம்முன்னு இருக்க கூடாது. உங்க இதயத்தில் அந்த வார்த்தையை எடுத்து பேசணும். உங்க மகன் வெளியிலிருந்து போன் போறானா, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு, ஒரே பயமா இருக்கு, என்ன செய்யணும் தெரியல அப்படி சொல்லி மகன் பேசுறானா, நீ பயப்படாதரா, கலங்காதரா, கர்த்தர் பயங்கரமா நான் பராக்கிரமா சொல்லையா உங்க இருக்கிற, நீ அசைக்கப்படுவதில்லை, நீ தேவனா மறக்கப்படுவதில்லை, தாயின் கருணை தெரிஞ்சிருக்கிற, நீ பெரிய ஆள வரப்போற. அப்ப 4 வார்த்தையை சொல்லிட்டு நீங்க இருந்து ஒரு ஜெபத்தை போடுங்க பாருங்க, வாக்கு தத்தங்களை சொல்லி என் பிள்ளை மேல, அதாவது நீ பக்கத்துக்கு தேவன், தூரத்துக்கு தேவன், வானத்திலிருந்து மழை பெஞ்சி பூமியை நடத்தி விதைக்கிற விதையும் புசிக்கிறன்னு ஆகாரத்தை கொடுக்கறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்பட வசனம் இருக்கு. வெறுமையா என்கிட்ட திரும்பாது, நான் அனுப்பின காரியம் வாய்க்கும்படி வாய்க்கும். இப்போது வாக்கு தத்தத்தை என் பிள்ளைக்கு நான் அனுப்புறேன், இந்த வார்த்தையின்படி என் பிள்ளை வாழ்ந்திருப்பதாக அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பிள்ளை என்ன செய்யும்? கம்பீரமா இருக்கு. சாயங்காலம் உற்சாகமா வீட்டுக்கு வரும். அது என் பிள்ளை பரீட்சை எழுத போயிருக்கு, என்ன என்னன்னு தெரியல, டப்பாக இருக்குன்னு சொல்லிச்சே, ஒன்றுமே புரியலையே, எப்படி எழுத போகிறாங்கன்னா தெரியலையே, எக்கா என் பிள்ளை எப்படி எழுத போகுதுன்னு தெரியலையே எப்பா அப்படின்னு புலம்புறதை நிப்பாட்டி போட்டு வாக்கு தத்தங்களை பிள்ளை மேலே அனுப்பணும் இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா, அல்லேலூயா. பயப்படக்கூடாது. எந்த காரியத்தை குறித்து என்ன செய்ய பயப்படக்கூடாது. அது ஞானிகள் வெட்கப்படும்படியாக பேதைகளை ஞானியாக மாத்திர வல்லம். ஆமென் சொல்லுங்க. அப்புறம் என்ன செய்யணும் கிடையாது, துஷ்டன் வராமல் இருப்பதற்கு வார்த்தையை இருதயத்தில் எழுதணும். ஆமென் சொல்லுங்க. எந்த அசுத்தனும் உங்கள் இதயத்துக்குள்ள வரக்கூடாது. அதுக்கு மெயினாக 1 துதி, 2 வாக்கு தத்தம், இது உங்கள் உள்ளத்தில் என்னாச்சுன்னு இருக்கணும். 3வது 2 கொரிந்தியர் 3:17 அல்லேலூயா. எங்கெல்லாம் ஆவியானவர் இருக்கிறாரோ அங்கெல்லாம் என்ன உண்டு? எல்லாம் சொல்லுங்க. எங்கெல்லாம் ஆவியானவர் இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. அப்போ எனக்குள்ள அவர் இருக்கிறாரு, அதனால என் வாழ்க்கை விடுதலையாக இருக்கும், அதனால என் வாழ்க்கை வெற்றியாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் இந்த 3 காரியத்தை கடைபிடிங்க. துதியை கடைபிடிங்க, வாக்குத்தத்தங்களை கடைபிடிங்க, ஆவியானவரை உள்ளத்தில் கொண்டு வாங்க. துஷ்டன் உங்கள் பக்கத்தில் வர முடியாது. இதுதான் இந்த மாதத்துக்கு கொண்டான வாக்கு தத்தம். எல்லாம் எந்திரிச்சு நிற்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலோ நான் கலங்கிடவே மாட்டேன், என்னென்ன துன்பம் வந்தாலோ நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலோ, யார் என்ன சொன்னாலோ நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறா, வெற்றி பவனி செல்கிறா, என் ராஜா முன்னே செல்கிறா, வெற்றி பவனி செல்கிறா. குருத்தோலை கையில் எடுத்து, ஆமே, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவே, நான் ஓசன்னா பாடிடுவே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. இந்த மாதத்திலே தேவனுடைய வாக்குத்தத்தம், துஷ்டன் இனி உன் வழியாக வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டு விட்டான். பிரச்சனை உனக்கு வருவது கிடையாது, பலவீனம் உனக்கு வருவது கிடையாது, வீண் செலவு உனக்கு வருவது கிடையாது. மாறாக உன்னிடத்தில் துதி இருக்கும்போது, உன்னிடத்தில் வாக்குத்தத்தங்கள் இருக்கும்போது, உன்னிடத்தில் அபிஷேகம் இருக்கும்போது துஷ்டன் வருவது கிடையாது. தகப்பனே, இந்த மாதத்தில் ஆவியானவர் என் உள்ளத்தில் தங்கி
வாக்குத்தத்தங்கள் உள்ளத்தில் தங்கி, துதி என் உள்ளத்தில் தங்கி, எந்த அசுத்த கிரிகளும் எனக்கு வராத அளவுக்கு நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க. குடும்பத்தை பாதுகாத்துக்கொள்ளுங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.